என்னோட பிளாஷ்பேக்கு போனதுல தீப்பெட்டில தீக்குச்சி இருக்கான்னு பார்க்க விட்டுட்டேனே. அம்மா அம்மா, ஐயோ மம்மி, என்ன மம்மி நடந்துச்சு? என்னடி நச்சு? பா வலிக்குது மம்மி. ஏதோ இடிச்சிட்டு போன மாதிரியே இருந்துச்சு. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். கடைசியில தீப்பெட்டி சொதப்பிடுச்சே. ஐயோ, தீப்பொட்டி எங்க? தீப்பொட்டி அடடடடா, இவ்வளோ பெரிய வீட்டுல ஒரு தீப்பொட்டி இல்லையே, எங்க வச்சிருப்பாளுங்க? டடடா, என்னடா அது காணுமே. ஐயோ, நேரம் போகுதே. தீப்பொட்டிய காணுமே. கத்திரிக்காய் நறுக்கியாச்சா? சாம்பார் வச்சாச்சா? அடப்பரதேசி, தூக்கத்துல நடக்கிற வியாதி அவனுக்கு. படுபாவி, கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுரா. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. ஐயோ, இனி இங்க இருந்த ரிஸ்க். வேற எங்கேயாவது தேடுவோம். எங்க தேடுறதுன்னு தெரியலையே. குத்து விளக்கு தூக்கிட வேண்டியதுதான். ஐயா, மிகவும் நன்றி ஐயா. ஐடியாப்பா, என்ன கடவுது. ஏதோ சத்தம் கேக்குது பாருங்க, எந்திரிங்க. ஐயோ, யாரோ போற மாதிரி இருக்கு. இது கொண்டு போய் நான் சேர்க்கறதுக்குள்ள விடிஞ்சிரும். ஐயா, நான் இருக்கும்போது திருட விட்டுருவேனா? சத்தம் கேக்குதே. மாட்டினா. இவன் எங்க மறுபடி வந்தா? நல்ல வேளை மயங்கிட்டான். நம்ம வேலையை தொடருவோம். ஐயோ, இத தூக்கிட்டு சபரிமலை ஏறுற மாதிரி நான் ஏறணுமா? பாத்தியாடி இந்த அநியாயத்தை? மம்மி, நான் போய் ஆண்டியை கூட்டிட்டு வந்து காட்டுறேன் மம்மி. ஏய் வேணாண்டி, அமைதியாரு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். வசு, இந்த கேண்டில் வெளிச்சத்துல நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா? வசு, எனக்கு ஒன்று தோணுது, நான் சொல்லட்டுமா? இந்த கரண்ட் கட்டு, இந்த மூன் லைட், இந்த மெழுகுத்தி வெளிச்சம் செம்ம லவ் ஃபீலா இருக்குல்ல?
இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ச்சே, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா ப்ரப்போஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு பயங்கர டவுட்டா இருக்கு வசு. யாரா இருந்தாலுமே இந்த டைம் மாதிரி ஒரு டைம்ல ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் வசு. அதனால்தான் வசு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உன்னை என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா நினைச்சு என்னுடைய லவ் ப்ரப்போஸ் பண்ணி பார்க்கவா? ஓகே, இப்போ நீ தான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஓகே, வசு ஸ்ட்ரெயிட்டா பார்க்காத வசு, கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. I really love you, Vasu. Vasu, chain Vasu. இருங்க, நான் எடுக்கிறேன் சார். எடு. நோ டென்ஷன், பொறுமையா எடு. ஐயோ, கரும வாடி இருந்து போலாம். வாடி மம்மி. ஐயோ, இந்த படியில எப்படி ஏத்துறது? இவ்வளவு படியா? ஆத்தா. ஐயோ, அப்பா, அடங்கொக்கமக்கா. இத அந்த ஆஸ்திரேலியாக்காரிக்கு யாராவது ஓசியில கொடுத்திருப்பாங்க. இல்ல எந்த வீட்ல இருந்து என்ன மாதிரி திருடிட்டு வந்தாலும் தெரியல. சனியை பிடிச்சவன். ஐயோ மம்மி, என்ன மம்மி? ஏன் மம்மி கரண்ட் போச்சு? கரண்ட் போனது எனக்கு என்னடி தெரியும்? அக்கம் பக்கத்துல எல்லாம் கரண்ட் இருக்க, நம்ம வீட்ல மட்டும் தாண்டி இல்ல. போ மம்மி. இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ரெண்டு பேரும் நெருக்கமா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர். இது வேற டீடைலா சொல்லுவியா? நானும் கடுப்புல இருக்கேன். நான் டீடைலா சொல்லலாம்னாலும் அங்க நடந்தது தானே இருக்கு. ஷோ, சரி வாடி, நம்ம செக்யூரிட்டியை கூப்பிடுவோம். செக்யூரிட்டி. அப்பா, அம்மா, ஐயோ, இடுப்பென்ன இப்படி பிடிக்குதே. ஐயோ, முடியல. ஐயோ, இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடும் போல இருக்கே. கரண்ட கட் பண்ணது தப்பாய் போச்சு. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. யாராவது பாத்திர போறாங்க. அப்பா, அப்பா, அம்மாடி, அப்பா, ஆத்தா, என்னால முடியலையே. எங்க போய் தொலைஞ்சா இவ? ஏய், ஆடிங்க பாட்டி. நான் தாண்டி. என்ன நீ வழிஞ்சதெல்லாம் போதும். வா, அங்க போய் பத்த வச்சுட்டு வந்துடலாம். ரொமான்ஸ் வாடி, அப்புறம் பாத்துக்கலாம். வாடி, வா வா. ஏன் பாட்டி இங்க கூட்டிட்டு வந்த? அடி துடப்ப கட்ட.
பொட்டி நிறைய பணம் இருக்கிற வீட்ல அடுப்பு பத்த வைக்க ஒரு தீப்பொட்டி கிடையாது. இது பாரு, இடுப்பு வலிக்குது, மூச்சு விட முடியல, தூக்க முடியாம இதை தூக்கிட்டு வந்த. நீ என்ன திட்டுறியா? சாரி பாட்டி, சாரி சாரி. முதல்ல பத்த வை. ஆத்தி. செக்யூரிட்டி. சொல்லுங்க மேடம். எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்ல மட்டும் என்னாச்சு? என்னாச்சுன்னு பாக்குறேன் மேடம். ஜெனரேட்டர் என்னாச்சு? அது கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு மேடம், பாக்குறேன். ஐயோ, அதெல்லாம் பாத்து வைக்க மாட்டீங்களா? இப்போ என்னன்னு பாக்குறேன் மேடம். சரி, மெயின்ல ஏதாவது ப்ராப்ளமான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க. மேடம். சூப்பர் பாட்டி, இப்ப எப்படி கலக்கறன்னு மட்டும் பாரு. அடியே பாத்துடி, மெழுகுவத்தி உருகுனா பிரச்சனை இல்ல, நீ அப்படியே உருகிடாத, புரியுதா? அத நான் பாத்துக்கிறேன் பாட்டி. சரி சரி, போ போ போ, ஜாக்கிரதை. ஷபா, ஐயோ, இவங்களை சேர்த்து வைக்க நான் படுற பாடு பெரும் பாடா இருக்கு. ஆஃப் பண்ணிருக்க? ஆமா மம்மி. ஐயோ ஐயோ, போச்சே. கரண்ட் வந்துருச்சு. ஐயோ, இப்பதானே இந்த கழுதை உள்ள போச்சு. ஓகே, இப்ப எடு. வா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நைட்டுக்குள்ளே முடிச்சிருவேன், நோ ப்ராப்ளம். ஓகே. சொதப்பிடுச்சு. ஐயோ, ரொமான்ஸ் பண்ணாலா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. என்ன நடக்குது பாட்டி, தெரியல. எல்லாமே உன்னாலதான். இங்க பாரு, மெழுகுவத்தி கொண்டு வந்து தீப்பெட்டி கொண்டு வரல. ஆனந்த் தனியா பாக்குற சந்தர்ப்பம் இப்படி கை நழுவி போயிடுச்சு. பொடி பொடி இவளே, என்னமோ கோடி ரூபாயை கோட்டை விட்ட மாதிரி பேசுற. எங்கடி போறான் உன் ஆனந்த்? இன்னொரு சந்தர்ப்பத்துல நீ அவன் முன்னாடி அப்படியே ஆடுவடி. அவன் மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி ஆடுவாண்டி. சரி, இந்த கரண்ட் இப்ப போய் வந்துருச்சே, இந்த தீவிட்டு தடிச்சிங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டாளுங்களே, ஏதாவது கசமுச பண்ணுவாளுங்க. வா போய் பாப்போம். பாட்டி, இது பண்றது? என் தலையில வச்சு தொலை. வா வா வா. என்ன வசு, முடியலையா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அர்ஜுன் சார். ஐயோ நச்சு, பாத்தியா இந்த அர்ஜுன் ஏன் இப்படி அலையறான்? மம்மி, மாமா ஒன்னும் அலையல மம்மி, இவதான் அலையறா. இல்லையே, நீங்க ரெண்டு பேரும் தானே அலையறீங்க. ஐயோ அத்தாச்சி, வாங்க. வா. என்ன அங்க பாருங்க, உங்க அக்காவை பாருங்க. ஐயோ, எடுக்க முடியல சார். ஐயோ, இந்த ஆட்டக்கார் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு தெரியும். என்ன வசு? ஒரு நிமிஷம் அர்ஜுன் சார். பாத்தியடி உன் அக்கா லட்சணத்தை. செயின் மாட்டி சுத்திக்கிச்சு போல இருக்கு, அதான பாட்டி எடுத்துட்டு இருக்கா. எப்படி மாட்டிக்கும்? உன் அக்கா செயின அந்த அர்ஜுனா சுத்தி இருக்கான். விவஸ்தை கட்டுவேன். வரப்பு ரொம்பிடுச்சேன்னு வாய்க்கால் அழுத கதையா கரண்ட் போன உடனே கச்சேரி ஆரம்பிச்சிட்டா. பாட்டி, அடக்கி வாசி, நாமளும் அதுக்கு தானே பிளான் போடுறோம். சும்மா இருக்கு பைத்தியக்காரி, அதான் நடக்கலையே. என்ன நடக்கலையே? தப்பா எதுவும் உள்ள நடக்கலையேன்னு கேட்டேன். அது என்ன பண்றாவியோ? வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கவே முடியல. ஜன்னலை திறந்தா சரசமும் சல்லாபம் தான். அத்தாச்சி, நீங்க ஏன் சன்னலை திறக்கிறீங்க? அது கரண்ட் இல்ல, உங்க பேத்தி மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு மேல வந்தா என்ன எதுன்னு பார்க்க வேணாமா? தப்பு தண்டா ஆயிப்போச்சுன்னா அப்புறம் அண்ணி என்ன கேட்க மாட்டாங்களா என்ன? ஆஹா, கதை அப்படி போகுதா? ஆடு நனிதேன்னு ஓனாய் அழுதுச்சான். அப்படியே இரு, நான் எடுக்கிறேன். கையெடு. ஒரு நிமிஷம் ஒரு ஐடியா பண்றது. இரு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்றேன். ஓகே?
வசு வசு அப்படி போடுறேன் அரசுன்னு. அத்தாச்சி எச்சி தட்டுல சாப்பிட்டா நெத்தியில பொட்டு வச்சு விட்டா, இப்ப பாருங்க கழுத்துல செயினையும் போட்டுட்டான். போற போக்க பார்த்தா உங்க பொண்ணு எல்லாத்தையும் அமைதியா உங்க தோலை பிடிச்சுக்கிட்டு வேடிக்கை தான் பார்க்கும் போல இருக்கு. நீ வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா செயினை கழட்டி எடுத்துட்டு வா. வசு என்ன சொன்னது புரிஞ்சுதா? வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா செயினை கழட்டிட்டு எடுத்துட்டு வா. ஓகே, போயிட்டு வா. தாச்சி, என்னமோ அர்ஜுன் இவ கழுத்துல தாலி கட்ட மாதிரில போயிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இவதான் மெயின் ஆஃப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். திட்டம் போட்டு பண்ணிருக்கா தாச்சி. இருக்கலாம். இந்த ஓட்டாம்பரை பண்ற ஆளுதான். ஐயோ, கரண்ட் போன கேப்ல யாரோ பூஜை ரூம்ல இருந்து விளக்க ஆட்டிய போட்டாங்க. என்ன? நீங்க என் கழுத்துல செயின் போட்ட அந்த டைம்ல என் மனசுல கெட்டி மேல கொட்டுச்சு தெரியுமா? தான் விரும்புற ஒருத்தர் கழுத்துல செயினை போட்டு விடுறப்போ அதை வெறும் நட்புன்னு எடுத்துக்கிட்டு கடந்து போக முடியாது. அதை தாண்டி ஒன்று இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். ஐ லவ் யூ அர்ஜுன் சார், ஐ லவ் யூ. இப்படி எல்லா விதத்திலையும் உங்களுக்காக நான், எனக்காக நீங்கன்னு இருக்கும். ஆனா ஒன்று சேரவே முடியலையே அர்ஜுன் சார். இதெல்லாம் மாறும்னு நான் நம்புறேன். அதுக்கு அடையாளமாக தான் இந்த செயினை நான் எடுத்துக்கிறேன்.